ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மென்டல் அபிலிட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகளில் 10,400 ரூபாயாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எவ்வளோவா மாறுது? 10,400 ரூபாயாக மாறுது. அதே மாதிரி 3 ஆண்டுகள் எவ்வளோவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 9,440 ரூபாயாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அசலோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 வருஷம் கழித்து வந்து 10,400 ரூபாய் ஆகுது. 3 வருஷம் கழித்து மொத்த தொகை 9,440 ரூபாய் ஆகுது. அப்படின்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2 வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான். 10,400க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் 2 வருஷத்துக்கான வட்டி தொகை. இப்போ 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள். 0க்கு 0 போச்சு அப்படின்னா என்ன வரும்? இங்கே 0 கேன்சல் ஆச்சுன்னா 0லேருந்து 4 போகுமா? போகாது. ஸோ இதை நம்ம 10ன்னு ஆக்குவோம். இந்த பக்கத்தில் வந்து கடன் வாங்குவோம், 3ன்னு ஆகிடும். 10லேருந்து 4 போச்சுன்னா 6, 3லேருந்து 4 போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப 0 ஆகிடும். இது வந்து என்னென்னா 9 ஆகிடும். இது வந்து 13 ஆகிடுமா? 13லேருந்து 4 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 9 வருமா? 9லேருந்து 9 போச்சுன்னா 0. அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி தொகை 960 ருபீஸ் அப்படின்னு வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா ஈக்குவல் டு 960 2ஆல் வகுத்தா, ஏன்னா இது தனி வட்டி தான். ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 1 2 2 4 என்ன ஆகிடும்? 8, மிச்சம் 1 இருக்கும். 2 8 16 இருக்கும், 0 இருக்கும். 480 ரூபா ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? எஸ்ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 480 ரூபா ஒரு வருஷத்துக்கு. n ஈக்குவல் டு 1க்கு 480 ரூபா அப்படின்னு தெரியும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 ஆண்டுகளில் n ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது மொத்த தொகை எவ்வளோ? ஏஸ் ஈக்குவல் டு 10,400 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம இப்போ ஈஸியாக போட போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை 480. அப்போ 5 வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளோ இருக்கும்? 480 இன்ட்டு 5. 5 0 என்ன வரும்? 0. 5 8 40. 5 4 எவ்வளோ வரும்? 20. மேலே ஒரு 4 24. இப்போ 2,400 ரூபா அப்படின்றது 5 வருஷத்துக்கான வட்டி தொகை. ஓகேவா? அப்போ வந்து மொத்த தொகை எவ்வளோ? 10,400 ரூபா. அதிலிருந்து 5 வருஷத்துக்கான வட்டி தொகையை நம்ம கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? அசல் வந்துடுமா? 0க்கு 0 போயிடும், 0 4 4 போயிடும், 0 10ல் 2 போனால் 8. 8,000 ரூபாய் அப்படின்றது தான் அசல். ஓகேவா? இந்த மாதிரி சம்மை வந்து என்னென்னா இந்த மாடலில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ, எய்தர் வந்து என்னென்னா 5 வருஷம் கொடுத்துருந்தாங்களா, 5 வருஷத்துக்குள்ள நான் எடுத்து போட்டிருந்தேன். n ஈக்குவல் டு 3ன்னு எடுத்திங்கன்னா 9,440 ரூபாயிலேருந்து 3 வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னென்னா அசல் கிடச்சிரும். ஓகேவா? இதே மாடலில் வந்து இன்னொரு சம் வந்து என்னென்னா ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், அதே மாடல் தான். 6 வருஷத்துக்கு 8,880 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த 4 ஆண்டுகளில் 7,920 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பாருங்கள். 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு பாருங்கள். அப்புறமா அதை 6 வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா 4 வருஷத்துக்கு கூட பார்க்கலாம். 4 வருஷத்துக்கு வந்து என்னென்னா எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு பார்த்துட்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னா அசல் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.